Hello everyone, நான் உங்க ரிசர்ச் தமிழன். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆர்சி கார் தான் வந்து பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா வைஃபை கண்ட்ரோல் மூலியமாக ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம ஃபோன்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடை கூட இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைலைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட்டு பேக்கு, இன்னொன்று ரைட் லெஃப்ட். ஸோ அந்த ரைட் லெஃப்ட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கார் எப்படி ஃபுல்லாக வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட். வைஃபை ஆர்சி கார் எப்படி பண்ணுறது தான் இன்னைக்கு வீடியோவில் இருக்க போது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, ஸோ இதுக்கான காம்பனண்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு nodemcu வேணும், ஓகேவா? இதோடைய மாடல் நம்பர் பாருங்கள் 8266 esp8266 nodemcu. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்பில்டாக ஒரு வைஃபை மாடல் இருக்குது பாருங்கள், ஓகேவா? ஸோ அதனால் இதில் ஈஸியாக இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு வைஃபை டெவலப்பர் போர்டு இது, ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குது, அதனால் ஸோ இன்டர்நெட்டில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு லைசன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஈஸியாக யார் வேணாலும் வாங்கி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றின தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள். ஸோ நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மோட்டார் டிரைவர் ஒன்று வேணும். ஸோ இதுக்கு மாடல் நம்பர் இருக்குது LM298N மோட்டார் டிரைவர், ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் 2 மோட்டர் வந்து அவுட் எடுக்கலாம் இன்புட் கொடுத்தா. ஓகே, இந்த மோட்டார் டிரைவர் ஒன்று வேணும். நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 4 கியர் மோட்டர் வந்து வேணும், ஓகேவா? ஸோ நார்மல் டிசி மோட்டர் எடுக்க முடியாது, கியர் மோட்டர் எடுத்துங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வீலு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ளை கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட் பேட்டரி. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி சீரிஸ் பண்ணி எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று எடுத்துங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த nodemcuவில் ப்ரோக்ராம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இந்த nodemcuவை யூஎஸ்பி கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ க்ரோம் ப்ரௌசரில் சர்ச் பாரில் Blynk IoTன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதை சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு Blynk லோ கோட் IoT சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் ஒரு லிங்க் இருக்கா? ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் Blynkoடைய ஃப்ரண்ட் பேஜ். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? ஸோ ரைட் சைடில் இது லாகின் பண்ணலை அப்படின்னு லாகின் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணிவிட்டேன். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரீ கொடுத்துக்கிறேன். ஸோ Blynkoடைய ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் பேஜ் இதுதான். ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் போய்ட்டு நியூ டெம்ப்ளேட் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து நேம் வந்து கொடுக்கணும், ஓகேவா? ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை கண்ட்ரோல் கார் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, போர்டை வந்து பார்த்தீங்கன்னா 8266 நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க. கனெக்ஷன் டைப் வைஃபை. ஓகே, டன். நெக்ஸ்ட்டு செகண்டில் டேட்டா ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதுக்குள்ளே போங்க. ஸோ இதில் கீழே நியூ டேட்டா ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு தேர்டு விர்ச்சுவல் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன நேம்னா நம்ம வந்து கொடுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபார்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேவா? பின் டைப் வந்து V0 இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. கிரியேட். ஸோ நேம் அதே போல் மேலே நியூ டேட்டா ஸ்ட்ரீமில் போயிட்டு விர்ச்சுவல் பின் போங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 டேஷ்போர்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம், ஓகேவா? ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரைட்டு, லெஃப்ட் அப்படின்ற. ஸோ இது வந்து பேக்வேர்ட். ஓகே, ஸோ பின் டைப் வந்து V1 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிரியேட். ஸோ சேம் நியூ டேட்டா ஸ்ட்ரீம் விர்ச்சுவல் பின். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லெஃப்ட் கொடுக்குறேன். பின் டைப் வந்து V2. ஓகே, கிரியேட். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட்டுக்கான டேஷ்போர்டு. ஸோ இந்த இடத்துல ரைட் அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ பின் டைப் வந்து V3 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடுக்கு வந்து ஒரு டேஷ்போர்டு வந்து கிரியேட் பண்ணணும், ஓகேவா? அதுக்கு இந்த இடத்துல ஸ்பீட் அப்படின்னு நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதுக்கான விர்ச்சுவல் பின் வந்து V4. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீட் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நான் வந்து 255 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பக்கத்தில் சேம் வெப் டேஷ்போர்ட் போங்க. அடுத்த ஆப்ஷன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெட்ஜெட் பாக்ஸ் சொல்லி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் வெட்ஜெட் பாக்ஸில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் 4 சுவிட்சஸை ட்ராக் பண்ணி முதல்ல ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டில் ஸ்லைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதில் வந்து ஸ்பீடை வந்து வேரி பண்ண முடியும். ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 4 சுவிட்சுக்கும் அதே போல் ஸ்பீடுக்கும் செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சுவிட்சோடைய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் போயிட்டு சேம் அதே நேம் கொடுத்துருங்க, ஃபார்வேர்ட். ஸோ டேட்டா ஸ்ட்ரீம் டைப் ஃபார்வேர்டுக்கு நான் என்ன கொடுத்தோம், V0 ஃபார்வேர்டு வந்துருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். சேம் அதே போல் சுவிட்ச் 2க்கு போயிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்வேர்ட் கொடுத்துருங்க. சேம் டேட்டா ஸ்ட்ரீமில் பேக்வேர்டுக்கு என்ன பின் V1 தானே? ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க.
சேம் இதே போல் மற்ற லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடுக்கு வந்து எப்படி இந்த வெப் டேஷ்போர்ட் செட் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே போல் ஸ்பீடுன்னு நேரத்தில் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டேட்டா ஸ்ட்ரீமில் ஸ்பீடுக்கு நம்ம என்ன வேலையை கொடுத்தோம் V4. ஸோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சேம் அதே போல் தான். ஓகேவா? ஸோ அதே போல் மேலே சேவ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செட் பண்ண வெப் டேஷ்போர்ட் சேவ் ஆகிடுச்சு. ஸோ மேலே அதே போல் ஃபஸ்ட்டு சர்ச் பாரில் Blynkல போயிடுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நியூ டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ண பார்த்தீங்களா, ஒர்க் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய Blynk செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கான ஆத்தர் டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆத்தர் டோக்கன். ஸோ இது எங்கே என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Arduino சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ரோக்ராம் லிங்க் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், கேரக்டர் ஆத்தர் டோக்கன் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா Blynkக்கான ஆத்தர் டோக்கன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆத்தர் டோக்கன். ஓகேவா? ஸோ இந்த டோக்கனை எல்லா லெட்டருமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி அந்த ப்ரோக்ராமில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் SSIDன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல முக்கியமாக வந்து நீங்கள் கவனிக்கணும். கேரக்டர் SSID அப்படிங்கிறது உங்களுடைய வைஃபை நேம். ஓகேவா? பாஸ்வேர்டு கிடையாது, நேமை என்ட்ரு பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்கள் வைஃபை ஹாட்ஸ்பாட் இருக்குது பாருங்கள், அதோடைய நேமை வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணும்போது ஸ்மால் கேப்ஸ் அதெல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா ஹாட்ஸ்பாட் வந்து கனெக்ட் ஆகாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம செட்டப் பண்ணியாச்சு. ஸோ நான் ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ எந்த எரரும் இல்லை. ஸோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் எரர் இல்லை, டன் அப்லோடின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்போர்ட் ஷீட்டில் நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி ஹோல்ஸில் வந்து போட்டு எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்ற பார்ப்போம். ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கியர் மாடலில் டபுள் சைட் டேப் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மோட்டார்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக 4 ஒயர் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த 4 மோட்டருக்கும் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக. ஸோ இதில் ஒவ்வொரு கியர் மோட்டர்லையும் ஸோ இந்த 2 டெர்மினல் இருக்கும் பார்த்தீங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ அதில் சால்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மோட்டரையும் எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டருடைய பாசிட்டிவ் இங்கே இருக்கா, ஸோ அதோடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னே ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவும் ஸோ இதில் பாட்டமில் இருக்கக்கூடிய டெர்மினல் தான் பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ அதே போல் இதில் பாட்டமில் இருக்கிறது நெகட்டிவ், மேலே இருக்கிறது நெகட்டிவ். ஸோ அது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக இருந்தது தான், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டெர்மினல் தான் நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 ஜாயின் பண்ண ஒயரையும் ஸோ இங்கே நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ இது வழியாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் டிரைவர் கண்ட்ரோலர் வந்து எடுத்துங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதே போல் நட்டு போட்டு எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிரைவர் கனெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் டெர்மினலுக்கு 2 கனெக்ஷன் டெர்மினல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பாருங்கள் அவுட்புட் 1, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் 2. அதே போல் இது அவுட்புட் 3, அவுட்புட் 4. அவுட்புட் 1 அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்க மோட்டருடைய பாசிட்டிவாக இது உள்ள இன்செர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிடுங்க. ஸோ அதே போல் நெகட்டிவ் டெர்மினலும் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் தான் ரைட் சைட்லேயும் ஸோ அவுட்புட் 3 அப்படிங்கிறது பாசிட்டிவ். அவுட்புட் 4th டெர்மினலில் நெகட்டிவ் கொடுத்துட்றேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நோடிஎம்சி எடுத்துங்க. ஸோ இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரெட் போர்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஜம்பர் ஒயரில் தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல 4 டெர்மினல் இருக்கா? ஸோ இந்த டிரைவர் கிட்டில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெர்மினல் இருக்குது பாருங்கள். ஓகே, இதாவது இந்த பின். ஓகேவா? ஸோ இந்த பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் பின் வந்து எனேபிள் பி. ஓகேவா? ஸோ இதில் எப்படி கனெக்ஷன் கொடுத்து நம்ம இந்த நோட் எம்சியில் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எனேபிள் ஏ இருக்கா? ஸோ இதில் வந்து ஒரு ஜம்பர் ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் டேட்டா பின் இருக்கா இதில். ஸோ இதில் D0 வந்து கொடுத்துருங்க. ஸோ ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ அதே போல் சர்க்யூட் டயக்ராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனேபிள் ஏக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்புட் பின்ஸ் இருக்கும். ஓகேவா? இன்புட் 1, இன்புட் 2, இன்புட் 3, இன்புட் 4 அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு இந்த 4 ஜம்பர் ஒயரை இன்செர்ட் பண்ணிடலாம். இன்புட் 1 டேட்டா 1ல் வந்து கொடுத்துருங்க. இன்புட் 1, இன்புட் 2 அப்படிங்கிறத D2ல் வந்து கொடுத்துருங்க. டேட்டா பின் 2. சர்க்யூட் டயக்ராம் புரியலனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்புட் 3. ஸோ அதை D3ல் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து இன்புட் லைன் 4 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை D4ல் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் லாஸ்ட்டில் அதே போல் எனேபிள் பின்ற ஒரு பின் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து D5 அப்படின்ற டேட்டா பின்னில் வந்து கொடுத்துருங்க. இந்த எனேபிளில் இருந்து டேட்டா பின் 5. ஓகேவா? ஸோ நோடு எம்சியில் D5. ஸோ இந்த நோடு எம்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரைட் சைட் பின்னில் ஃபஸ்ட்டு பின்னே வந்து பார்த்தீங்கன்னா V இன்புட் பின், நெக்ஸ்ட் பின் வந்து V கிரவுண்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 டெர்மினல் ஜம்பர் ஒயரை இன்செர்ட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை இந்த நோடு எம்சிக்கு. ஓகேவா? ஸோ இதிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் பின் 5 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெகுலேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ அதாவது இந்த LM298ல் இந்த டிரைவர் கிட்டில் இந்த சைடு இருக்கும். அதாவது இந்த டெர்மினல் போர்ட்லேயே வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இருக்கா? ஸோ இதுக்கு நம்ம 5 வோல்ட் சப்ளை தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு மேலே வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் இதுக்கு 5 வோல்ட்டில் இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படின்னா நெகட்டிவ் கொடுக்கணும், அதாவது கிரவுண்டு டெர்மினல். ஸோ அந்த கிரவுண்டு டெர்மினல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் பின் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு GNDன்னு இருக்குது. ஸோ இதில் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டிருந்தேன். ஸோ அதை இதை எடுத்துகிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சப்ளை கொடுக்குறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல 12 வோல்ட் பேட்டரியை வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதையும் நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் சப்ளை வரும் பார்த்தீங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு டேரெக்டாக சுவிட்சில் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன ஒரு லென்த்தாக ஒயர் எடுத்துங்க. ஸோ அது சுவிட்சிலேருந்து அவுட் எடுத்துங்க. ஸோ இதுக்கு இன்புட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். அதனால தான் 12 வோல்ட் பேட்டரி பயன்படுத்திருக்கோம். ஸோ இதில் இந்த லாஸ்ட் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட். ஓகேவா? ஸோ அதில் பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துருங்க. சேம் பேட்டரியோடைய நெகட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சென்டர் பின் தான் வந்து நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அதில் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் ஸோ இந்த Blynk IoT ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண வைஃபை கண்ட்ரோல் கார் அந்த டேஷ்போர்ட் வந்துருச்சு பாருங்க. ஸோ இதில் போயிட்டு கீழே டூல்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் போய்ட்டு நம்ம பட்டன்ஸ்லாம் செட் பண்ணணும். ஸோ மேலே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டில் பாருங்கள் நிறைய அதே போல் விஜெட் பாக்ஸ் நிறைய இருக்கா? ஸோ இதில் பாக்ஸ் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை எனேபிள் பண்ணி 4 முறை கிளிக் பண்ணி இந்த இடத்துல டேஷ்போர்டில் செட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் கன்வீனியன்ட்டுக்கு நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பாருங்கள் ஸ்லைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேம் அதே போல் ஸோ இதையும் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்பீடை வந்து வேரி பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் வேரி பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுவிட்ச் 1ல் கிளிக் பண்ணுங்கள், அதாவது ஃபார்வேர்டு கொடுக்குறது. ஸோ இதில் சூஸ் டேட்டா போர்டில் போய்ட்டு ஃபார்வேர்டு என்ன எங்கே இருக்குது V0 இது இருக்கா? ஸோ இதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து புஷ் மோட்லேயே வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பாருங்கள் ஃபார்வேர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபார்வர்ட் கொடுத்துட்டு அலைன்மெண்ட் செக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபாண்ட் சைஸு, ஸோ கலரு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரி பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேக்வேர்ட். ஸோ கீழே இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் டேஷ்போர்டில் பேக்வேர்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிடுங்க. புஷ் மோட் வச்சுட்டு ஸோ இதை டிசைனுக்கு நான் பேக்வேர்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ தேர்டு வந்து லெஃப்ட்டு தான், அதான் V2. ஸோ அதை கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ புஷ் மோடில் வச்சுட்டு ஸோ டிசைன் உங்கள் விருப்பம் தான். ஸோ இதெல்லாம் கொடுக்காம கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட்டு.
ஸோ சூஸ் டேட்டா போர்டில் ரைட் V3 செலக்ட் பண்ணிடுங்க, புஷ் மோடில் வச்சுட்டு. அதே போல் ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதே போல் சூஸ் டேட்டா ஸ்ட்ரீமில் நம்ம ஸ்பீடுக்கு V4 கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம செட் பண்ண 4 சுவிட்சும் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை கண்ட்ரோல் கார் வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் சப்ளை வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். சப்ளை கொடுத்தவொடனே மொபைலில் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெப்பை கரெக்டாக பார்த்துங்க. ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Blynk ஆப் நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபார்வர்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஸ்பீடு ஒர்க் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ அதே போல் இப்போ பேக்வர்ட் வரேன். ஸோ பேக்வர்ட். ஸோ இப்போ ரைட் சைடு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ரைட்டில் ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ நான் லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு, ஸோ ரிவர்ஸ். ஸோ இப்போ நான் பாருங்கள் ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, ஸ்லோவாக இருக்குது பாருங்கள். ஸோ அதே போல் தான். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.